உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னும்போது அ நம்ப நேர்ல வந்து பார்த்து சேர்றது அப்படிங்கிறது வேற. ஆப்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப் மூலமா ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. சமீபத்தில நாம் தமிழர் கட்சியில கூட நம்ம பார்த்தோம். என்ஐஏ ரெய்டுலாம் வந்திருந்தாங்க. அவரு கட்சியில இருக்காரு. கட்சியில இருந்தவங்களோட தொடர்புல இருக்காரு அப்படின்லாம் பேசுறாங்களே. இந்த மாதிரி பேக் ஃபயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதாவது எல்லாருமே கட்சியில சேருவாங்க. கட்சியில சேர்ந்த உடனே நம்ம எல்லாருமே உறுப்பினரா சேர்க்க முடியாது. அந்த முகவரியை தேடி பொறுப்பாளர்கள் போவாங்க. பொறுப்பாளர் போயிட்டு அவரை போய் விசாரிப்பாங்க, பக்கத்து வீட்டில் விசாரிப்பாங்க. இவர் எப்படிப்பட்ட நபர், இவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது, உண்மையாக மக்களுக்கு போராடக்கூடியவரா, இல்லை ஏதாவது அரசியல் லாபத்திற்காக கட்சியில் சேராரா என்கின்ற ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் மிக கடுமையாக போயிட்டுருக்கு. அதனால் அவ்வளவு எளிதாக வந்து எந்த முடிச்சவிக்கைகளும் மொல்லமாரிகளும் சமூக விரோதிகளும் கட்சிக்குள்ளே வந்துட முடியாது. யார் வந்து சேருவாங்க? ரசிகர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இல்ல வந்து சமூக நீதி பேசுறவங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? என்ன கேட்டகரியில, என்ன பேசிஸ்ல இவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்குறாங்க கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு? இல்லை அவங்க அதாவது ஊழல் பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளை அடித்தவன், ராபரி பண்ணவன், பொறுக்கி, மொல்லமாரி, முடிச்சவிக்கி இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து கட்சியில் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் ரசிகர்கள்னு சொன்னீங்கல்ல, இப்போ ரசிகர்கள் எல்லாரும் சமூக நீதியை பேசுவான், சமத்துவத்தை பேசுவான், ஜனநாயகத்தை பேசுவான், தமிழ்நாட்டினுடைய மொழியை பேசுவான், வரலாறை பேசுவான், பண்பாடை பேசுவான், கலாச்சாரத்தை பேசுவான், இடஒதுக்கீடை பேசுவான், அண்ணல் அம்பேத்கரை பேசுவான், தந்தை பெரியாரை பேசுவான், அறிஞர் அண்ணாவை பேசுவான், மொழி போராட்டத்தை பற்றி பேசுவான். கூட்டம் யார் சேர்ப்பாங்கன்னா, ஆளே இல்லாதவங்க தான் கூட்டம் சேர்ப்பாங்க. 500 ரூபா கொடுத்து, 1000 ரூபா கொடுத்து, குவார்ட்ரு கொடுத்து, பிரியாணி கொடுத்து கூட்டம் சேர்ப்பாங்க. எங்கள் தலைவர் அவர்கள் கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னாவே அந்த இடத்துல 10 லட்சம் பேர் வருவாங்க. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நபர், மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான நபர். அவர் ஒரு இரக்கம் குணம் கொண்டவர். எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ உடனே ரியாக்ட் பண்ணணும்னு அவர் நினைப்பார். ஆனால் வந்து அவரை நம்பி கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டு தயாரிப்பாளர்கள், அந்த திரைத்துறையில் 1000லேருந்து 2000 பேர் அவர் படத்தில் வேலை செய்வாங்க. அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில இடங்களில் வந்து அவரால் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா படப்பிடிப்பு நடத்த முடியாது. அரசு நெருக்கடி கொடுப்பாங்க, படம் பாதியிலேயே நிறுத்தப்படும். அப்போ அந்த 5000 குடும்பம் பாதிக்கப்படுவாங்களா, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ல, அதையும் பார்க்கணும் ஒரு பக்கம். அதாவது அவர் நிரந்தரமாக நான் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் சொல்லலை, 2 படம் தான் நடிக்க போகிறேன், அதன் பிறகு நான் சினிமா துறை பக்கமே போக போகிறதில்ல, மக்களோடு மக்களால் தான் இருக்க போகிறேன், மக்களை நேசிக்க போகிறேன், மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு கேட்டிருக்காரு அவரு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமா ஆப் வந்து லான்ச் பண்ணியாச்சு. தமிழக வெற்றி கழகம் சார்பா உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப் வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இதனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன? எத்தனை உறுப்பினர்கள் சேர்க்க போறாங்க அப்படின்றது முதற்கொண்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க இதுக்கப்புறம்? முதல்ல வந்து உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றிகள். அதாவது வந்து பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை சாத்தியமில்லை. பெண்களின் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி. அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பெண்கள் தினம், மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி வெளியீடு செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடியது. எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இந்த பெண் சமூகம் ஒரு வளர்ந்த பாதையை நோக்கி வர வேண்டும் என்பதை விரும்பக்கூடிய தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையில் இந்த மகளிர் தினத்தன்று இந்த செயலியை வந்து அறிமுகம் செய்கிறார் என்ற ஒரு தகவலை நானும் கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன். அது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. 2 கோடி உறுப்பினர்களை 2 கோடி உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை வந்து தலைவர் அவர்கள் தீர்மானிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்களில் 2 கோடி என்பது சாத்தியம்தான். இந்த உலகத்தில் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் வந்து சாத்தியப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் 2 கோடி உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை மகளிர் தினத்தன்று தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது மகத்தான ஒரு பணியாக நாங்கள் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக ஒரு 5 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர் பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கைக்கான அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து எந்த கட்சியில் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இதுதான் வந்து ஒரு மகத்தான ஒரு கட்சி, அரசியல் ஒரு மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக எங்கள் தலைவர் அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. நிச்சயமா நேற்றைக்கு வெளியான அறிக்கையில கூட அதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆமாம், அதில் வந்து 2 பெண்கள் உண்டு. மாநில செயலாளரும் பெண்கள், இணை செயலாளரும் பெண்கள். அந்த 5 பேர்ல இஸ்லாமியர் வேற இருக்காங்க. ஆமாம். அதாவது நாங்கள் இஸ்லாமியர் என்று நாங்கள் பார்க்கல. நாங்கள் வந்து ஒரு மனிதநேயம், மனிதர், ஒரு பெண், மகளிர் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். சமூக நீதியின் அடிப்படையில் அந்த 5 பேர் கொண்ட அந்த பட்டியல் இருக்கும்.
அந்த 5 பேருமே படித்த பட்டதாரிகள். அந்த 5 பேர்ல வந்து 2 அட்வொகேட் இருக்காங்க. அப்போ படித்தவர்களும், பெண்களும் அதிகாரத்தை நோக்கி வந்தார்கள் என்றால், இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்பது வரலாறு, கடந்த கால வரலாறு. அந்த அடிப்படையில தலைவர் அவர்கள் வந்து படித்தவர்களுக்கும், பெண்களுக்கும், குறிப்பா வந்து இளைய தலைமுறைக்கும் வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம். ஆனா, சமீப காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது எல்லா கட்சியினரும் அதுதானே சொல்றாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை நாங்க குடுக்குறோம். எங்க கட்சியில வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்ட்டு. இது வாய்மொழியா தான் இருக்கே தவிர, எத்தன பேர் செயல்படுத்துறாங்கன்னு தெரியாது. சீமான் அவர்கள் வேணும்னா 40 இடங்கள்ல 20 இடங்கள் பெண்கள்னு சொல்றாரு. நிக்க வைக்கிறார் வேட்பாளர்கள. 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு சீமானுடைய கட்சியில இருக்கு நம்ம பார்க்குறோம். அ தமிழக வெற்றிக் கழகம்ல இது எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க? இல்ல நாங்க சாத்தியப்படுத்திட்டோம்ல. அதாவது வந்து தலைவர் அவர்களுடைய ஒரு நீண்ட நாள் அரசியல் வேட்கை. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்பது தலைவர் அவர்களுடைய ஆசையும் கூட, கனவும் கூட. அப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சிய அவர் உருவாக்குறாங்க. அந்த கட்சியை உருவாக்கக்கூடிய முதல் பொறுப்பாளர்கள் நியமனமே வந்து நேற்று இரவு தலைவர் அவர்கள் வெளியிட்ட பொறுப்பாளர்கள் நியமனம். அந்த பொறுப்பாளர்ல மாநில செயலாளர ஒரு பெண்ணை நியமிக்கிறாங்க. கட்சியில வந்து உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய பணி என்பது ஒரு மகத்தான ஒரு பணி. கட்சியில வந்து எல்லாரையும் உறுப்பினரா நம்ம சேர்த்துற முடியாது. அப்ப அந்த உறுப்பினர்களை வந்து ஒரு பக்குவத்தோடு, ஒரு பண்பட்ட நிலையோடு சேர்க்க வேண்டிய கடமை தலைவர் அவர்களுக்கு இருக்கு. அப்போ வந்து மகளிர் வந்து தலைமை ஏற்று உறுப்பினர்களை கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு உன்னதபூர்வமான ஒரு பணியை முன்னெடுத்திருக்காரு பார்த்தீங்களா? இது வந்து போற்றுதலுக்குரியது. இது வந்து எத்தனை கட்சிகள்ல முன்னெடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க. பெண்கள் வளரணும், பெண்கள் முன்னேறணும்னு சொல்லுவாங்களே தவிர, வெறும் சொல்லாக இருக்கும். செயலா இருக்காது. ஆனா எங்க தலைவர் அவர்கள் சொல்லை விட செயலுக்கு வந்து எப்பவுமே முக்கியத்துவம் குடுக்கக்கூடியவர். அதனால தான் வந்து ஏன் உங்க தலைவர் வந்து எந்த அறிக்கையும் வெளியிட மாட்டேன்றாங்க, எந்த போராட்டத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவர்களுக்கு நாங்க சொல்றது என்னது, வெறும் வந்து வாய்ச்சொல் வீரராக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. நேரடியாக களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தான் எங்களுடைய தலைவர். எந்த நிகழ்வாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் களத்துக்கு போயிருவாங்க. இப்ப அண்மையில வந்து மிகப்பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வெறும் எக்ஸ் தளத்திலயோ, சமூக வலைதளத்திலோ ஒரு பதிவு போட்டு அப்படியே நிறுத்தியிருக்கலாம். ஆனா தலைவர் அவர்கள் நேரடியா பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திச்சாரு. அந்த சந்தித்து மக்களுக்கு உதவிகள் செய்தாரு. அதே மாரி தான் தங்கை அனிதா அவர்கள் நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தபோது நேரடியாக அனிதாவினுடைய வீட்டுக்கு போனாரு. அவர் எப்பவுமே வந்து மக்களோடு மக்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால வந்து இப்ப இந்த மகளிரை வந்து கட்சிக்குள் இணைக்கக்கூடிய இந்த பணி என்பது இன்றைய காலம் மட்டும் இல்ல. கடந்த காலங்கள், பல தலைமுறை காலங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவ்வளவு எளிதாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. அரசியல நோக்கி வர முடியாது. பெண்கள்னாவே வந்து அடுப்பாங்கரையில இருக்கணும், சமைக்கணும் அப்படின்னு தான் இந்த சமூகம் வந்து அப்படி வச்சிருக்கிறாங்க. அதை உடைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தலைவர் அவர்கள். பெண்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஒரு ஆளுமையான ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வ முன்னெடுத்திருக்காரு. தந்தை பெரியார் அவர்கள் அதற்கு தானே போராடினாங்க. கையில இருக்கிற கரண்டிய தூக்கி போட்டு, பேனாவை கையில் பிடித்து, அதிகாரத்தை நோக்கி வாங்க அப்படின்னு தானே பெரியார் அவர்கள் போராடினாங்க. அதை தானே எங்க தலைவர் அவர்கள் செய்றாங்க. அப்ப எங்களுடைய செயல்பாடு என்பது சொல்லாக இருக்காது, செயல்பாடாக இருக்கும். நாங்கள் செய்து காட்டக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையில் எங்க தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அதனால இது இது போன்ற ஒரு சேர்க்கை அணி, அந்த சேர்க்கை அணிக்கு வந்து ஒரு மாநில செயலாளர், அந்த மாநில செயலாளர் வந்து ஒரு பெண் நிர்வாகி தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து எந்த கட்சியிலுமே கிடையாது. இது வந்து இந்தியாவிலே வந்து ஒரு முன் உதாரணமாக தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. இதை பார்த்தாவது மற்ற கட்சிகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். வெறும் அறிக்கைகளாவும், எக்ஸ் தளத்துல பதிவாவும் இல்லாம நாங்க வந்து செயல்ல இறங்குறோம், களத்துல இறங்குறோம்னு சொல்றீங்க. சமீபத்துல புதுச்சேரி சிறுமி இறப்பு சம்பந்தமா நம்ம பார்த்துருப்போம். பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு வெறும் எக்ஸ் தள பதிவு மட்டும் தானே வந்துச்சு. வெறும் அறிக்கை அந்த மாதிரி தானே இருந்துச்சு. அந்த போராட்ட களத்துல நின்னு போராடிய போராட்ட களத்துல பாண்டிச்சேரியை ஸ்தம்பிக்கின்ற வகையில் மக்கள் அங்க போராடினாங்க. அந்த போராட்ட களத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டம் நடந்தது. அந்த போராட்ட களத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் அங்க இருக்கிறாங்க. அதாவது தலைவர் அவர்களுடைய அறிக்கை என்பது எதற்கு கொடுக்க வேண்டுமோ அதற்கு தெளிவாக கொடுப்பாரு. ஏங்க ஒரு பொம்பளை புள்ளைய வந்து பெத்து வளர்க்குறதுன்னா சாதாரண விஷயமாங்க? கண்டவன் போறவன்லாம் வந்து நீங்க ரேப் பண்றதுக்கும், போதைப் பொருளை வந்து கடத்துறதுக்கும், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து நீங்க பல போதைப் பொருள்களை வந்து உட்கொண்டு வந்து பெண் பிள்ளைகளை வந்து நீங்க சீரழிப்ப அதை வேடிக்கை பார்க்க முடியுமா? பொம்பளை பிள்ளைங்கள பெத்தவங்களுக்கு தாங்க அந்த வயித்தெரிச்சல் தெரியும். அந்த வலி வேதனை தெரியும். 9 வயசு சிறுமிங்க. அந்த அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒரு கழுசட நாய்கள் வந்து எப்படி வார்த்தையே இல்லங்க. அது வந்து
ஈழக்குறலாம் அப்படி நடுங்கிற மாதிரியான ஒரு செயலுங்க. இறந்தே போயிடுச்சு. 9 வயசு சிறுமிக்கு என்ன தெரியும்? வாழ வேண்டிய வயசு. இப்பதான் அது வாழ்க்கையே தொடங்குற வயசை வந்து இப்படி கற்பழித்து கொலை செய்திருக்கிற அந்த செயல்பாடு என்பது மன்னிக்க முடியாத குற்றங்க. இதெல்லாம் வந்து மன்னிப்பே கிடையாதுங்க அவங்களுக்கெல்லாம். இது போன்ற நபர்களை வந்து கைது செய்து சிறைப்படுத்தி அவங்கள ஒரு 30 நாள் 60 நாள் வந்து சிறையில வச்சு அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்து திருப்பி அதே நாய்கள் வேற ஏதோ ஒரு பொண்ணை தொட தான் போறாங்க. இவர்களால் இந்த சமூகத்துல என்ன பிரயோஜனம் இருக்கு? இவர்களெல்லாம் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யணுங்க. இது கட்சியோட கருத்தா நீங்க பார்க்காதீங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தா நான் பேசுறேன். புரியுது. தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டாதாங்க இந்த நாட்டுல அமைதியும், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் நடக்கும். ஒரு 9 வயது சிறுமிய வந்து ஒருத்தன் வந்து கற்பழிக்கிறான் அப்படின்னா, அவனால அந்த சமூகத்துக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. ஏற்கனவே நாட்டுல மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. இப்போ மக்கள் தொகையை எப்படி குறைக்க முடியும்? இது போன்ற நாய்களை சுட்டு கொன்னா மட்டும் தான் குறைக்க முடியும். நீங்க வாழ்ந்து என்ன பண்ண போறாய்ங்க? அப்ப அதை உணர்ந்து கொண்டு எங்க தலைவர் அவர்கள் பொறுப்புணர்வோடு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் குழந்தை, 9 வயசு சிறுமி. அதற்கு நம்ம குரல் கொடுக்கணும். நம்ம தோழர்கள் எல்லாம் களத்தில இறங்கி போராடணும். பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும் என்கின்ற பொறுப்புணர்வோடு தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. இந்த அறிக்கை என்பது போற்றுதல் கூட அறிக்கைங்க. பாதுகாக்கணுங்க பெண் பிள்ளைகள. பெண்கள பாதுகாக்காம நீங்க யார பாதுகாக்க போறீங்க? எல்லாம் 16 வயசு, 17 வயசு, 18 வயசு சின்ன பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. செய்யக்கூடாத தீய செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க. இத தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு இருக்கு தானே! காவல்துறைக்கு இருக்கு தானே! ஏன் வாய் திறந்து அத பேசவே மாட்டேன்றாங்க? இல்ல இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு நடிகர் விஜய். தலைவரா ஒரு கட்சிக்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னும் போது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு களத்துல இறங்கி மக்களோட நிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குல்ல. அந்த ஒரு களப்பயணம் அப்படிங்கிறது எப்போ எதிர்பார்க்கலாம் நம்ம? களப்பயணம் தலைவர் அவர்கள் தொடர்ந்து களத்தில தான் இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கெல்லாம் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் தன்னால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ, அந்த உச்சபட்ச இடத்தில் இருந்து கொண்டு குரல் கொடுத்திருக்காரு. தலைவர் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா தலைவர் அவர்கள் வருவதற்கு முன்பாக இவ்வளவு பிரம்மாண்ட வரவேற்பு, மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கான ஆதரவு அவருக்கு இருக்குன்னா, எல்லாருக்கும் அந்த ஆதரவு கிடைச்சிராது. இல்ல நிச்சயமா களத்துக்கு வந்திருக்காரு, மக்களுக்காக நின்னுருக்காரு. நம்ம அத மறுக்கவே முடியாது. நீங்க சொல்றது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள். அதுவும் குறிப்பா ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும், மாணவி அனிதா விவகாரமா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையிலேருந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நடிகரா இருக்கும்போதுல, இப்ப கட்சியா அறிவிச்சுட்டாரு. கட்சி துவங்குனதுக்கு அப்புறம் மக்கள் பணிக்காக நான் வரேன். நீங்க வந்து அத அதாவது நடிகராக அவர் எங்கேயுமே போலங்க. எல்லா இடத்திலுமே வந்து அவர் மனிதநேய சிந்தனை கொண்ட ஒரு மனிதரா போயிருக்கிறார். தங்கை அனிதாவினுடைய வீட்டிற்கு போகும்போது நடிகர் விஜய் அப்படின்னு போல. அண்ணன் விஜயாவா போனார். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு 13 பேர் இறந்தபோது நடிகர் விஜய் அப்படின்னு அவர் போல. என் மக்கள் அப்படின்னு அந்த உணர்வோடு போனார். தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அங்க வந்து அந்த இடத்துல போய் உரிமைக்காக குரல் கொடுக்க நடிகர் விஜயாக போல. எங்க வீட்ல ஒரு அண்ணன் இறந்தாலோ, தம்பி இறந்தாலோ, யாராவது எங்க வீட்ல இறந்தாங்களோ, ஒரு தம்பியாக வந்து நின்று எப்படி குரல் கொடுக்க முடியுமோ, ஒரு தம்பியாக வந்து நான் நின்னு குரல் கொடுக்குறேன்னு மேடைகள்ல அவர் பேசினாரு. எல்லா இடங்கள்லயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே தன் உறவை சார்ந்தவர்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் அப்படின்ற உணர்வோடு தான் அவர் எல்லா இடத்துலயுமே போயிருக்கிறாரே தவிர, எங்கேயுமே வந்து நான் நடிகர் விஜய் அப்படின்ற உணர்வோடு அவர் போல. நடிப்பு என்பது அவருடைய தொழில். சரிங்களா? மத்தபடி நீங்க வந்து அவர நடிகர்ன்ற அந்த பார்வையே ரொம்ப தவறானது. அவர் வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நபர். மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான நபர் அவர். ஒரு இரக்கம் குணம் கொண்டவர். எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ உடனே ரியாக்ட் பண்ணணும்னு அவர் நினைப்பாரு. ஆனா வந்து அவரை நம்பி கோடிக்கணக்கான முதலீடுகள் போட்டு தயாரிப்பாளர்கள், அந்த திரைத்துறையில் 1000லேருந்து 2000 பேர் அவர் படத்துல வேலை செய்வாங்க. அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சில இடங்கள்ல வந்து அவரால் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த சைடும் திரைத்துறையிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல. இப்ப அவருடைய படப்பிடிப்பு இப்போ போயிட்டு இருக்குது. கோட் படப்பிடிப்பு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 5000 பேர் வேலை செய்றாங்க. இப்ப நீங்க கேட்குற மாரி அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, படப்பிடிப்பு நடத்த முடியாது. அரசு நெருக்கடி குடுப்பாங்க. படம் பாதியிலேயே நிறுத்தப்படும். அப்ப அந்த 5000 குடும்பம் பாதிக்கப்படுவாங்கல்ல, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்ல. அதையும் பார்க்கணும் ஒரு பக்கம். அதாவது அவர் நிரந்தரமா நான் படம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் சொல்லல. 2 படம் தான் நடிக்க போறேன். அதன் பிறகு நான் சினிமா துறை பக்கமே போக போறதில்ல. மக்களோடு மக்களால தான் இருக்க போறேன். மக்கள நேசிக்க போறேன். மக்களுக்கு பல நன்மைகள் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு கேட்டிருக்காரு அவரு.
ஒரு 2 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, அதன் பிறகு முழு நேரமாக மக்கள் பணிக்கு வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 2 மாதம் நீங்கள் காத்துருங்க. அவர்கள் சார்பாக, தலைவர் சார்பாக, தளபதி சார்பாக நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். களப்பணியை எப்ப துவங்குவாருன்னு தான் நான் கேட்டேன். இப்ப ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்கல. இல்லை, களப்பணி அவர் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் எல்லாம் 8 நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தாங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்தில். அந்த போராட்ட காலத்துக்கு நாங்கள் போனோம், நேரடியாக போனோம். அங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்களை சந்தித்து, என்றும் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு துணைன்னு இருக்கும், நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மீட்கப்படணும், நம்ம மாநிலத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்கே என்று போராடி பல மாவீரர்கள் செத்துருக்காங்க, அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நம்ம போற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு அந்த போராட்டத்துக்கு போனோம், ஆதரவு கொடுத்தோம். இன்று வரைக்கும் நாங்கள் போராட்ட காலத்தில் தான் இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் 9 அம்ச கோரிக்கையை முன்வைத்து வீதியில் இறங்கி போராடினாங்க. நாயை அடிப்பது போன்று, மிருகத்தை அடிப்பது போன்று கீழ்த்தரமாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டது. பெண் மாற்றுத்திறனாளிகளை தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டாங்க. அவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க. இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள்னா கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளிகள். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டா அவங்க எங்கே போவாங்க? சாமானிய மக்களுக்கே தெரியல கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எங்கே இருக்குன்னு. நம்மளாலேயே போக முடியல. அப்போ எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளாக்குனாங்க. அதை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் வீதியில் இறங்கி போராடியது. எக்ஸ் தளத்தில் நாங்கள் தாங்க ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு. டெல்லியில் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை மத்திய அரசு தாக்குதல் நடத்திய போது அதை கண்டித்தோம். நாங்கள் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினோம். விவசாயிகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். பரந்தூரில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்கு விமான நிலையம் வேணாம், எங்களுக்கு விளைநிலம் தான் வேணும், என்னதான் பசித்தாலும் நம்ம சோறை தான் திங்கணும், ஃப்ளைட்டை பறித்து திங்க முடியாது, பசிச்சுன்னா சோறு தான் சாப்பிட முடியும், யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும். அப்போ விளைநிலத்தை பறித்து விட்டு, ஆக்கிரமித்து விட்டு, அந்த இடத்துல எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்னு 500 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நாங்கள் சமூக வலைதளத்தில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தோழர்கள் போராட்ட காலத்துக்கே போகிறாங்க. தொடர்ந்து மக்களோடு மக்களாக தான் துணை நிற்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் அடக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் எங்கள் தலைவர் அவர்களுக்கு இருக்குது, தளபதி அவர்களுக்கு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்குது. இதற்கான மாற்றம் எல்லாம் 2026 நடக்கும். எல்லா இடங்களிலும் மக்களோடு மக்களாக தான் இருக்கிறோம், மக்களோடு மக்களாக போராடுறோம், மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் சரியாக பார்க்கல, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுடைய குரலை நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறத கட்சியின் சார்பா பேசிட்டு இருக்கிறதா தான், கட்சியின் குரலை தான் நான் பார்க்குறேன். அதன் அடிப்படையிலே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. வாக்களிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஓட்டு போடுவது என்பது ஒவ்வொருத்தருடைய உரிமைங்க. அதாவது இப்போ நீங்களும் நானும் நம்மளை மனிதர்களாக மதிக்கிறார்கள் அப்படின்றா நம்மக்கிட்ட ஓட்டு போடுற ஒரு உரிமை இருக்கிறனால தான் மதிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த அரசியல் கட்சியெலாம் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நாளைக்கு இவங்க நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஓட்டுரிமை என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அதிகாரமும் உரிமையும் நம்மளிடம் இருப்பதனால தான் நம்மளை மனிதர்களாக இங்கே இருக்கின்ற அரசியல் கட்சிகளை மதித்து கொண்டிருக்காங்க. இப்போ தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டு நீங்கள் போடுங்க, நம்ம யாருக்கும் ஆதரவு கிடையாது, நம்ம யாருக்கும் கூட்டணி கிடையாது, நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலை, சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வரோம், யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு தலைவர் சொல்லலை, ஓட்டு போட சொல்கிறாரு. சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொள்கையும் கோட்பாடும் சொல்கிறாரு. பிளவுவாத அரசியல் கூடாது, சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ அரசியலை நோக்கி நம்ம போகிறோம். ஊழல்வாதிகளை கடுமையாக எதிர்க்கிறோம், மதவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறோம், சாதியவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறோம், பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்களை கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம். இதற்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து வரோம் அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்லிட்டாரு. அப்போ வாக்காளர்கள் ஓட்டு போட போகும்போது அவங்களுக்கு தெரியும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு தெளிவற்றவர்கள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க, அறிவு சார்ந்த நபர்கள். அதனால் சிந்தித்து வாக்களிப்பார்கள். இல்லை, நான் அதை தான் அடுத்து கேட்க வந்தேன். ஏன்னா மதவாத அரசியலுக்கு போடக்கூடாது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடும் யார் அப்படின்ட்டு. ஊழல்வாத அரசியலுக்கு போடக்கூடாது அப்படின்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிடும் யாருன்ட்டு. அப்போ மாற்றுக் கட்சி தேவை அப்படின்னா யாரை குறிப்பிடுறாங்க? ஒருவேளை சூசகமாக ஏதாவது ஒரு கட்சிக்கு இவங்க மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்க சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆதரவு நாங்கள் தெரிவிக்கிறோம் தான். யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்? மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் தலைவர் அவர்கள் உச்சபட்ச இடத்தில் இருந்து கொண்டு, திரைத்துறையில் 10,000 கோடி அவரால் சம்பாதிக்க கூடிய இடத்துல இருந்து கொண்டு அதெல்லாம் தூக்கி போட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வராரு பார்த்தீங்களா? அது மக்களின் மீது இருக்கின்ற காதலின் அடிப்படையில் அவர் வராரு. அப்போ அப்படி வரக்கூடிய ஒரு நபர்
இந்த இந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியாக வழி நடத்தக்கூடிய ஆட்கள் வர வேண்டும் என்பதை அவர் சிந்தித்திருப்பார்ல. தேர்தலுக்கு இன்னும் காலகட்டம் இருக்கு. இன்னும் 1 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. அதனால என்ன அறிவிப்பு வேண்டுமானாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். அப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உறுப்பினர் சேர்க்கை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் நம்ம. அ தமிழக வெற்றிக் கழகம்ல உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மகளிருக்கு கீழ குழு அமைச்சு அதன்படி அமைக்கிறாங்க அப்படின்னும்போது நல்ல விஷயம். அ யாரு வந்து சேருவாங்க? விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னும்போது, யாரு வந்து சேருவாங்க? ரசிகர்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் குடுப்பாங்களா? இல்ல வந்து சமூக நீதி பேசுறவங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் குடுப்பாங்களா? என்ன கேட்டகரியில, என்ன பேசிஸ்ல இவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்குறாங்க கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு? அதாவது நாங்க வந்து மக்கள தான் சேர்க்கிறோம். மக்கள் என்பது இந்த மண் மீது, இந்த தமிழ்நாட்டின் நலன் மீது, தமிழ்நாட்டின் உரிமையின் மீது அக்கறை கொள்கின்ற எல்லோருமே எங்க கட்சியில் சேரக்கூடிய ஒரு நபர்கள் தான். அப்ப தலைவர் அவர்கள் மீது அன்பு கொண்ட, எங்க கட்சி கொள்கையின் மீது பற்று கொண்ட, மாற்று அரசியல் வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லோரும் எங்க கட்சிக்கு வருவாங்க. எங்களுடைய அரசியல் என்பது முதல் தலைமுறைக்கான அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியல். நாங்க இதுக்கு முன்னாடி அமைச்சரா இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சியில இல்ல, இதுக்கு முன்னாடி நாங்க அதிகாரத்துல இல்ல. எங்களால சாதி சண்டையோ, எங்களால மத சண்டையோ, எங்களால இனச்சண்டையோ, எங்களால வந்து ஏதாவது ஒரு வீடு கொளுத்தப்பட்டதோ எதுவுமே கிடையாது. எங்கள் மீது எந்த கரையும் கிடையாது. நாங்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டுலயும் மாட்டல. எங்களுடைய அமைச்சர்கள் யாரும் சிறையில இல்ல. எங்களுடைய முதலமைச்சர் யாரும் சிறையில இருந்து வெளியில வரல. நாங்க உண்மையும் நேர்மையுமான ஒரு முதல் தலைமுறைக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து வரோம். அப்போ 50 வருஷமாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு முதல் நபராக எங்க தலைவர் அவர்கள் வருவதனால, மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில இருக்கிறாங்க. ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில வந்து தலைமைக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு, கொள்கைக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த தலைமையை நிரப்பக்கூடிய இடத்தில் எங்கள் தலைவர் அவர்கள் இருக்கிறாரு. கொள்கையை நிரப்பக்கூடிய இடத்துல எங்க தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ கொள்கைக்கான மக்கள் இங்க இருக்கிறாங்க. தலைமையை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கோட்பாடுகளை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் நிரப்பக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைமை எங்க தலைவரிடம் இருப்பதால், தமிழ்நாட்டு மக்கள் அலை அலையாக, கூட்டம் கூட்டமாக, சார சாரையாக எங்க கட்சியில் இன்றிலிருந்து இணைய ஆரம்பித்து விடுவார்கள். மக்கள கேட்டுட்டோம், ரசிகர்கள கேட்டுட்டோம். எல்லாருமே ஃப்ரெஷரா மக்கள் கிட்ட இருந்து தான் எடுக்குறீங்களா உறுப்பினர் சேர்க்கைக்கு? இல்ல இதர கட்சிகள்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி ஊழல்வாதிகளோ, இல்ல வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களோ, இல்ல அ வேற வழக்குகள்ல சிக்கி திரும்ப வந்தவங்களோ, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்க கட்சியில வந்து சேரணும் அப்டின்னா, அவங்களுக்கான இடம் இல்ல அவங்க அதாவது ஊழல் பண்ணவன், கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், ராபரி பண்ணவன், பொறுக்கி, மொள்ள மாரி, முடிச்சவிக்கி இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து கட்சியில இடம் குடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அதற்காகத்தான் மகளிர் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை உருவாக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப அது ரொம்ப இவன் எப்படிப்பட்ட சகஜமாயிடுச்சுல்ல. ஒரு இல்ல கட்சியில இருந்து இன்னொரு அதாவது கட்சிக்கு தாவுறது பெண்கள் வந்து அப்படிங்கிறது. மிகப்பெரிய பவர்ஃபுல்லுங்க. மிகப்பெரிய பலம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள். பெண்களுக்கு தெரியும். எவன் நல்லவன், எவன் கெட்டவன், யார கட்சிக்குள்ள சேர்த்தா இந்த கட்சி வளர்ச்சிய நோக்கி போகும், யார் இந்த கட்சிய காப்பாத்த வரா, யார் இந்த கட்சிய அழிக்க வரான்றத பெண்கள் கண்டுபிடிச்சுருவாங்க. அதனால தான் எங்க தலைவர் அவர்கள் முற்போக்காக சிந்தித்து, பெண்கள் தலைமையில உறுப்பினர் சேர்க்கைய நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எங்க கட்சி என்பது மக்களுக்கான கட்சி, போராளிகளுக்கான கட்சி, சமூக ஆர்வலருக்கான கட்சி. இங்க வந்து நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்க தலைவர் அவர்கள் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. மத நல்லிணக்கம், சாதிய நல்லிணக்கத்தை பாதுகாப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. சாதி சண்டையோ, மத சண்டையோ கூடாது, பிரிவினை கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, பாகுபாடு கூடாது, ஒற்றுமை மட்டும் தான் இருக்கணும்னு தலைவர் கட்சியுடைய சொல்றாங்க. உறுதிமொழியே அதானே உறுதிமொழியே அதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரும் சமம், சமத்துவம் அரசியல தான் நம்ம முன்னெடுத்து வரோம். அப்படின்றபோது உண்மையும் நேர்மையுமாக எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத, எந்த வழக்குகளும் இல்லாத, மக்களை நேசிக்கக்கூடிய, இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய, அரசியலை நேசிக்கக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு கட்சிக்குள்ள நம்ம இணைப்போம். மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களையும் கட்சியில இணைப்போம். ஏன்னா அரசியல் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமானது. எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம் இருக்கு. எங்களுடைய அரசியல் என்பது ஒரு சமத்துவ அரசியல் என்பதனால எல்லாருக்குமான அங்கீகாரத்தை எங்க தலைவர் அவர்கள் குடுப்பாங்க. மாற்றுக் கட்சியில இருந்து வரவங்களையும் ஃபில்டர் பண்ணி இவங்க தகுதியானவர்களான்னு பார்த்து தான் ஆமா, எடுப்பீங்களா? தகுதியின் அடிப்படையில தாங்க யாரா இருந்தாலும் நம்ம தீர்மானிக்க முடியும். வராங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் சேர்த்துற முடியாது. எல்லாரையும் சேர்ப்பதற்கு நம்ம திமுகவோ, அதிமுகவோ ஏன்னா கிடையாது. கூட்டம் சேர்க்கிறோம்னு நினைக்கிறவங்க அப்படிதானங்க சேர்க்கறாங்க இப்பல்லாம். அதாவது கூட்டம் யார் சேர்ப்பாங்கன்னா, ஆளே இல்லாதவங்க தான் கூட்டம் சேர்ப்பாங்க. ரூ. 500 குடுத்து, ரூ. 1000 குடுத்து, குவார்டர் குடுத்து, பிரியாணி குடுத்து கூட்டம் சேர்ப்பாங்க. எங்க தலைவர் அவர்கள் கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க தலைவர் அவர்கள் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னாவே, அந்த இடத்துல 10,00,000 பேர் வருவாங்க. பாதுகாப்பு குடுப்பதற்கு இங்க காவல்துறை கிடையாது முதல்ல. நாங்க கூட்டம் சேர்ப்பதற்காக வரவில்லை. கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக வரோம். நாங்க கூட்டம் சேர்க்கிற கூட்டம் கிடையாது நாங்க. இங்க வந்து ஒரு நல்லாட்சிய குடுக்கணும், ஒரு மக்களாட்சிய குடுக்கணும்.
அந்த உறுதிமொழியிலே சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இந்த தமிழ் மண்ணிற்காக போராடிய மொழிப்போர் வீரர்களை நினைவில் கொண்டு ஒரு சமத்துவ சமூக நீதி அரசியலை நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ சமூக நீதி, சமத்துவம், மொழிப்போர் வீரர்களை கொண்டாடுவது, இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய மாவீரர்களை கொண்டாடுவது, இது போன்ற ஒரு முற்போக்கான சிந்தனையோடு தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது, இங்கே வந்து எங்களுக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது. எங்களுக்கு கொள்கையும் கோட்பாடும் தெளிவாக இருக்கின்ற பொழுது அதை அங்கீகரிப்பதற்கு இங்கே மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு கூட்டத்தை விட கொள்கை ரொம்ப முக்கியம். கொள்கை தெளிவோடு தலைவர் அவர்கள் வராரு. தலைவர் அவர்கள் அடித்த ஒவ்வொரு பாலுமே சிக்ஸர் தான். இப்போ எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விமர்சகர்கள், அரசியல் விமர்சகர்கள் வந்து உங்கள் சேனல்லே கூட உட்காந்துட்டு பயங்கரமாக விமர்சித்தாங்க. அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னாங்க. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிக்ஸ் அடித்தார். அரசியலுக்கு வந்தார். இவருக்கு வந்து கட்சி பேர் எப்படி அறிவிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் அடிச்சு விட்டார். தமிழக வெற்றி கழகம், இது இந்த தமிழ்நாட்டு மண் சார்ந்த ஒரு கட்சி என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி பேர் அறிவிச்சார். இந்த கட்சியில் கொள்கை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் அடித்தார். எங்கள் கட்சியில் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், ஒற்றுமை, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு எங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் இருக்கும் என்று ஒரு சிக்ஸுக்கு டபுள் சிக்ஸ் அடித்தார். இவங்க வந்தால் வந்து ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? இது வந்து ஒரு ரசிகர் கூட்டமாச்சே, இந்த ரசிகர் கூட்டத்தை வைத்து தளபதி அவர்கள் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கேள்வியை, ஒரு தற்குறித்தனமான கேள்விகளை முன் வச்சாங்க. அவர்களுக்கு தலைவர் ஒரு சிக்ஸ் அடித்தார். வந்த உடனே என்ன பண்ணார், 2 கோடி உறுப்பினர்களை நம்ம இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு இமாலய இலக்கை கொடுத்தாரு. அப்போ 2 கோடி உறுப்பினர்கள் அப்படின்னோடனே எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் களத்தில் நின்று உறுப்பினர் சேர்க்கைகளை சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சிட்டோம். உறுப்பினர் சேர்க்கையை சாதாரணமாக சேர்த்துட முடியாது. அப்போ கட்சியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட சொல்லும்போது அது மக்களுக்கு பிடிச்சாதான் கட்சியில் சேருவாங்க. அப்போது நீங்கள் ரசிகர்கள்னு சொன்னீங்கல்ல, இப்போ ரசிகர்கள் எல்லாரும் சமூக நீதியை பேசுவான், சமத்துவத்தை பேசுவான், ஜனநாயகத்தை பேசுவான், தமிழ்நாட்டினுடைய மொழியை பேசுவான், வரலாறை பேசுவான், பண்பாடை பேசுவான், கலாச்சாரத்தை பேசுவான், இடஒதுக்கீடை பேசுவான், அண்ணல் அம்பேத்கரை பேசுவான், தந்தை பெரியாரை பேசுவான், அறிஞர் அண்ணாவை பேசுவான், மொழி போராட்டத்தை பற்றி பேசுவான். எல்லாரும் பேசுகிறோம். இப்போ 16 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய தளபதியினுடைய ரசிகராக இருந்தவர்கள், தளபதியினுடைய தம்பி தங்கைகளாக இருக்கவங்க தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சி குடிச்சிட்டோம். விவாதத்துக்கு யார் வேணாலும் வரலாம். நாங்கள் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களை வந்து தயார்படுத்திட்டாரு. சிக்ஸ் அடித்தாரா, கொள்கை என்ன, கோட்பாடுகள்னு சொல்லி சிக்ஸ் அடித்தாரா. அதன் பிறகு என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா இவர் வந்து இடஒதுக்கீடை வந்து சரியாக பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டாங்க. மகளிர் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை ஒரு சிக்ஸா. அதுலேயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்ணுக்கு இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்து இடஒதுக்கீடை நாங்களும் நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு ஒரு சிக்ஸ் இல்லை, 10 சிக்ஸ் அடிச்சிட்டார். அப்போது இவர்கள் வந்து விமர்சனமாக போடப்பட்ட எல்லா பந்துகளையுமே தலைவர் அவர்கள் பாசிட்டிவாக 6க்கு மேலே 6 அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே இருக்கின்ற திமுக, அதிமுக, மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே வயிற்றுல புளியை கரைச்சது போன்று இருக்குது. அப்போது இவர் மிக தெளிவாக வராரு. இவர் சாதாரண நடிகர் கிடையாது. இவர் கொள்கையோடும் கோட்பாடுகளோடும் தமிழ்நாட்டினுடைய கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக வராரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னும் போது நம்ம நேரில் வந்து பார்த்து சேர்றது அப்படிங்கிறது வேற. ஆப்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆப் மூலமாக ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா சமீப காலங்களில் வெப் போர்ட்டல் மூலமாக, அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நிறைய கட்சிகள் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கும்போது அதில் யார் இணைகிறாங்க, கட்சியினுடைய லோகோ வச்சுட்டு நிறைய பேர் சுற்றுறாங்க அப்படின்னும் போது அவங்களால ஏதாவது தீங்குகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் கூட நம்ம பார்த்தோம், என்ஐஏ ரெய்டெலாம் வந்திருந்தாங்க. அவர் கட்சியில் இருக்காரு, கட்சியில் இருந்தவங்களோட தொடர்பில் இருக்காரு அப்படின்லாம் பேசுகிறாங்களே. இந்த மாதிரி பேக் ஃபயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாருமே கட்சியில் சேருவாங்க. கட்சியில் சேர்ந்த உடனே நம்ம எல்லாருமே உறுப்பினராக சேர்க்க முடியாது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கென்று தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு, இப்போ நீங்கள் வந்து கட்சியில் சேர்றீங்க, இப்போ ஆப்பில் வந்து நீங்கள் கட்சியில் உறுப்பினர் ஆகிறீங்கன்னா வெறும் பேரை மட்டும் போட்டு போயிட முடியாது. உங்கள் பேர் போடுவீங்க, உங்கள் ஆதார் கார்டு போடுவீங்க, உங்கள் வீட்டோட முகவரிலாம் போடுவீங்க. அந்த முகவரியை தேடி பொறுப்பாளர்கள் போவாங்க. பொறுப்பாளர் போயிட்டு அவரை போய் விசாரிப்பாங்க, பக்கத்து வீட்டில் விசாரிப்பாங்க. இவர் எப்படிப்பட்ட நபர், இவர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது, உண்மையாக மக்களுக்கு போராடக்கூடியவரா, இல்லை ஏதாவது அரசியல் லாபத்திற்காக கட்சியில் சேராரா என்கின்ற ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் மிக கடுமையாக போயிட்டுருக்கு. அதனால் அவ்வளவு எளிதாக வந்து எந்த முடிச்சவிக்கைகளும் மொல்லமாரிகளும் சமூக விரோதிகளும் கட்சிக்குள்ளே வந்துட முடியாது. அதற்காகத்தான் மகளிர் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக குழு அமைக்கப்பட்டு பொறுப்புணர்வோடு தலைவர் அவர்கள் வராங்க. மிக உச்சபட்ச இடத்துல இருக்கக்கூடிய தலைவர், தமிழ் சினிமாவினுடைய வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க.
தமிழ் சினிமாவே இப்போ அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு கிரீடத்தை வேணான்னு தூக்கிட்டு வராருன்னா, ஒரு முறைக்கு பல லட்சம் முறை அவர் சிந்திச்சிருப்பாரு. நம்ம மக்கள நோக்கி போறோம், மக்களுக்கு நல்லது பண்ண போறோம். இதனால மக்களுக்கு எந்த கெடுதலும் வந்துறக்கூடாது. நம்மளால மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நகர்வையும் கவனமாக வைக்கணும், பாதுகாப்பா வைக்கணும். மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணுன்றத அவர் சிந்திச்சிருப்பாரு. அப்ப அப்படி சிந்திக்கக்கூடிய தலைவர் அவர்கள், வர்றவன் போறவன் எல்லாத்தையும் கட்சியில சேர்த்துருவாரா? அப்ப அதுல வந்து உள்கட்டமைப்பு பணிகள் மிக தீவிரமா நடந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் தீவிர கண்காணிப்புல இருக்கிறோம். இப்ப நான் கூட இங்க வந்து பேசுறேன், போறேன் அப்படின்னா, நானும் கண்காணிக்கப்படுவேன். நான் என்ன கருத்துக்கள பேசுறேன்? எது போன்று நான் செயல்படுறேன்? என்னுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்கு? என்னுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்து தானே நமக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் குடுத்துருக்காங்க. அப்ப அது போன்று பின்னாடி வந்து கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு மிக தீவிரமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து இந்த தமிழ்நாட்ட வந்து பாதுகாக்கணும்னு நெனைக்கிறாரு. அவர் பல இடங்கள்ல சொல்ட்டாரு. நான் இவ்வளோ உயரத்துக்கு வருவதற்கு காரணமே தமிழ்நாடு தான். இந்த தமிழ்நாடு இல்லை என்றால் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது என்பதை தலைவர் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு. அப்ப இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு வரக்கூடியவர் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாலாம் இருக்க மாட்டாரு. ரொம்ப சீரியஸா இறங்கி தலைவர் அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து விரைவில் நடக்கக்கூடிய மாநாட்டுல தலைவர் அவர்களே அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாரு. தலைவர் அவர்களுடைய பேச்சும் சரவெடியாகவும், அதிரடியாகவும் இருக்கும். நிறைவான கேள்வியா கேட்கிறேன். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விய ஸ்பெஷலா கேட்கிறேன். தொடர்ந்து அவருடைய திரைப்படங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பழைய படங்கள் கூட இருக்கலாம். பெண்கள விமர்சிக்கிற மாதிரியான கருத்துக்கள் இருந்திருக்கும். ஒரு சில படங்கள்ல பெண்கள தூற்றியும் நெறைய கருத்துக்கள் இருக்கும். இப்ப கட்சிக்கு வரார், அரசியல் கட்சி துவங்கிட்டாரு, அரசியல் பயணத்த முன்னெடுத்துட்டாரு அப்படின்னும்போது, அதெல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? அதாவது தலைவர் அவர்கள் வந்து பார்க்காத விமர்சனங்களே கிடையாது. அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது. அவர் சந்திக்காத நெருக்கடிகள் கிடையாது. அவரு முதல்ல படம் நடித்து அந்த படம் திரைக்கு வருகின்ற பொழுது கடுமையா விமர்சிச்சாங்க. இவருடைய மூஞ்செல்லாம் போயிட்டு நம்ம தியேட்டர்ல பார்க்கணுமா? இவர் படத்துக்கெல்லாம் வந்து ரூ. 30 செலவு பண்ணி நம்ம தியேட்டருக்கு போணுமா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 படம் நடிப்பாரு. அதுக்கப்புறம்லாம் நடிக்க மாட்டாரு. மக்களே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படின்ற மாரிலாம் கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. எந்த பத்திரிகை வந்து விமர்சனம் செய்ததோ அந்த பத்திரிகை 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய சினிமா துறையின் வசூல் சக்கரவர்த்தி, சூப்பர் ஸ்டார் என்கின்ற அளவிற்கு சொல்லக்கூடிய வகையில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு ஆரம்பத்துல விமர்சிச்சாங்கல்ல பத்திரிகைகள். அந்த பத்திரிகை 20 வருஷம் கழிச்சு அவர வந்து உயரத்துல வச்சு பார்த்தாங்க. அதனால வந்து அவர் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தவரு. அவர் சந்திக்காத அவமானமே கிடையாதுங்க. தமிழ் சினிமால ஒரு நடிகர் இவ்வளோ அவமானங்களை சந்தித்தார் அப்படின்னா, அது தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அவ்வளோ அவமானங்களையும் எல்லாத்தையுமே வந்து சாதாரண ஒரு கற்களா தூக்கி போடாம, அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு படிக்கற்களாக வைத்து, ஒவ்வொரு படியாக ஏறி இப்போ வந்து சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால அரசியல்ல வந்து அவமானங்கள் வரும், அவதூறுகள் வரும், ஒருமையில பேசுவாங்க. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தானே ஆகணும். பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தான் ஆகும். அது தலைவர் அவர்கள் எதிர்கொள்வாரு. தலைவர் அவர்கள் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவர், பண்பட்ட ஒரு தலைவர், ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட தலைவர். 3 பக்க அறிக்கைகளை படிக்கும்போதே தெரிந்துவிடும். உறுதிமொழியை படிக்கின்ற பொழுதே தெரிந்துவிடும். தலைவர் அவர்கள் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்காருன்னு. தொடர்ந்து அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே வந்து இந்த மண் சார்ந்து, இந்த மக்கள் நலன் சார்ந்து இருக்கும். அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, "தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து." அப்ப வந்து இங்க வந்து தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரு. "இந்தி திணிப்பு வேணாண்டி, இங்கிலீஷ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் மொழி சார்ந்து அவர் பேசக்கூடியவரு. பாரதியார படிச்சு புட்டா பெண்களுக்கு வீர வரும். காரல் மார்க்ஸ நினைச்சு புட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும். பெரியார படிச்சு புட்டா பகுத்தறிவு தானா வரும் அப்படின்ற பாடல் வரிகள்லாம் இருக்குல்ல. அவர் தொடர்ந்து அவரு நடிக்கக்கூடிய படங்கள் மூலமாக எங்கெல்லாம் வந்து இந்த தமிழ் சார்ந்து, தமிழ் உணர்வு சார்ந்து, மொழி சார்ந்து பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசியிருப்பாரு. உணவு, உடை, இருப்பிடம் உழவனுக்கும் கிடைக்கணும். அத அனுபவிச்ச மிச்சம் தான் ஆண்டவனுக்கும் படைக்கணும். அப்போ விவசாயத்த பாதுகாக்கணும், விவசாயிகள பாதுகாக்கணும். ஆலமரம், பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும். நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்ட உயர்த்தணும். ஸோ தொடர்ந்து எங்கெல்லாம் அவரால பேச முடியுமோ எல்லா இடத்துலயும் அவர் பேசியிருக்காரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மக்களை நோக்கி இந்த அரசியல் களத்தை நோக்கி வருகின்ற பொழுது விமர்சனம் எல்லாம் அது சாதாரணமா அவர் தூக்கி போட்டு போயிருவார். நிச்சயமா. சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்ற பிரச்சனை வரும்போது கூட, எனக்கு சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல. நான் டைரக்ட்டா முதலமைச்சர் தான் அப்படின்ற மாரி 6 அடிச்சு இல்ல முதலமைச்சர்னு அவர் சொல்லலைங்க. அப்படிலாம் சொல்லல. நான் என்றுமே உங்களுக்கு தளபதி தான். நீங்க கட்டளை இடுங்க. நான் என்றும் உங்களுக்கு ஒரு சேவகனாக இருந்து நான் வேலை செய்றேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர,
எந்த இடத்துலையுமே வந்து நான் உச்ச இடத்துல இருக்கக்கூடிய நபர்னு அவர் எப்பவுமே சொல்லக்கூடிய நபரும் கிடையாது. இப்போ அவர் கேட்டாங்கல்ல, ஆமாங்க நான் தாங்க சூப்பர் ஸ்டார். கடந்த கால படங்கள்லாம் பாருங்க, வசூலில் நான் தாங்க நம்பர் 1ல இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர் பெருந்தன்மையாக ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தலை தான், ஒரே தளபதி தான், ஒரே கேப்டன் தான் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதுதாங்க ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அடையாளம். கட்சியில் வந்து நீங்கள் போடாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அது actually ரொம்ப வரவேற்கப்பட்டது தலைவர் வந்து நிறைய உடனே அதை பேர்னால. உணர்ந்தாரு. ஆமாம் அந்த இடத்துல தவறு இருக்குது, அதை நம்ம மாற்றிக்கணும்னு உடனே மாற்றினார். இதுதாங்க தலைமை பண்பினுடைய உச்சம். யார் சொன்னாலும் அதில் தவறு இருக்கும்போது அதை உணர்ந்து கொண்டு அதை மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தலைமை பண்பு. அது தலைவர் அவர்களிடம் வந்து ரொம்ப இருக்குது அந்த தலைமை பண்பு. ஒரு நல்ல குணமும் நல்ல பண்பும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய மரியாதையும் இருந்துச்சுன்னா எந்த இடத்துக்கு நம்ம போகிறோன்னு நினைக்கிறோமோ அந்த இடம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே போயிடுவோம். அந்த இடத்துல தலைவர் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பண்பு நலன்கள் மக்களின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அந்த ஒரு வேவ் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் மட்டும்தான் நடக்கும். அப்போ இவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், மொழி உரிமை மீட்கப்படணுன்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது அது எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்னா அதிகாரத்தை நோக்கி தான் பண்ண முடியும். அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி இங்கே இருக்கின்ற மக்களே நம்மளை நகர்த்தி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் உறுதியாக வந்து தலைவர் அவர்கள் நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல விரைவாக வருவார். நிச்சயமா இந்த பணி உன்னதமான மக்கள் பணி அப்படின்னா அந்த பணி மேலும் மேலும் சிறக்க சேனல் சார்பாக வாழ்த்திக்கிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.